இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பரான சாஃப்டான இட்லி கூடவே சைதாப்பேட்டை ஸ்டைல் வடகறி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 150 கிராம்ஸ் எடுத்து நல்லா வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு லைட்டாக சைடில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஒரு சைடு லைட்டாக வெந்தால் போதும், இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. எடுத்து ஆற வச்சு உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கல்லுப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கல்லுப்பு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நசுக்கி நான் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே தேவையான அளவுக்கு தக்காளியும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற அந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்ல, அது கூடவே தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கெட்டியாகிடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சது நல்லாவே சூப்பராக புளிச்சு நல்லா வந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்புறம் இட்லியுமே நம்ம சைட் பை சைடு ஊற்றியாச்சு. இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு இந்த இட்லியும் வடகறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.